இது 11 வருஷமாக நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. என்னத்தை கிழிச்சாங்க, என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, தங்கம் விலை உச்சத்துக்கு போனதுக்கு யார் காரணம்? பிஜேபி தான் காரணம், மோடி தான் காரணம் அப்படிங்கிறாரு. இந்த 4.5 ஆண்டுகால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டுகால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். விலைவாசி உயர்வு, இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? அவர் திருமாவளவன் எம்எஸ்சி படிச்சேன்னு போட்டிருக்காரு. தடையல்வியல் துறையிலலாம் அவர் வேலை பார்த்தாரு, அதனால எம்எஸ்சி படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நானே அவரை தடையல்வியல் துறையில் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த காவல்துறையும் அந்த தடையல்வியல் துறையும் ஒரே பில்டிங்கில் இருந்தது, அப்போ அவரை பார்த்துருக்கேன். அதனால் எம்எஸ்சி படிச்சிருக்காரு. இல்லைன்னா எம்எஸ்சி படிக்கலன்னா அங்கே வர முடியாது. ஸோ எம்எஸ்சி அளவுக்கு படித்த ஒரு நீங்கள் தங்கம் விலை உலக மார்க்கெட்டை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்களே ஒழிய இந்திய மார்க்கெட்டை வச்சு நிர்ணயிக்கிறாங்க. அந்த அடிப்படை விஷயம் கூட எம்எஸ்சி படித்தவங்களுக்கு தெரிய வேணாமா? நான் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா? தங்க விலை இந்தியாவில் கூடிச்சான். ஏன் இந்தியாவில் மட்டுமா தான் கூடிச்சு? இப்போ இந்தியாவில் 1 லட்சத்து விற்கித அமெரிக்காலையும் கனடாலையும் 50,000 ரூபாய்க்கா விற்கிது, 30,000 ரூபாய்க்கா விற்கிது? உலகம் முழுவதும் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு தானே விற்கிது. அப்போ தங்கம் விலை உயர்வுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், உலக மார்க்கெட்டு தான் காரணம். அப்போ நீங்கள் மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க பிஜேபி தான் ஏறிடுச்சுன்னு. இதே தவறை, இதே ஏமாற்று வேலையை 1979 தேர்தல் நடந்தபோது கருணாநிதி உபயோகித்தார். 1979 எம்ஜிஆர் போய் ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார், மொரார்ஜி தேசாய் தலைமையில் இருந்த ஜனதா கட்சிக்கு. அப்புறம் சரண் சிங்னு வந்த உடனே அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து அதிமுக சார்பில் மந்திரிங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்துட்டாங்க, தேர்தலில் நின்னாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் அவங்க இருக்கும்போது தங்கம் விலை கூடிச்சு. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார், இந்திரா காந்தியோடு நிற்கும்போது, மக்களே பார்த்தீர்களா, தாலிக்கே தங்கம் இல்லை, எம்ஜிஆர் ஆட்சி. அப்போ எம்ஜிஆர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, தாலிக்கு தங்கம் இல்லை. எம்ஜிஆர் ஆட்சியில் தங்கம் என்ன விலைக்கு போயிடுச்சுன்னு எம்ஜிஆர் கூட சொன்னார். இவராவது மோடியை குறை சொல்கிறார் பிரதமரை. கருணாநிதி மாநில முதலமைச்சர் எம்ஜிஆர் விலையில் குறை சொன்னார். ஜனங்க பூரா நம்பிட்டாங்க, ஓ தங்கம் விலைக்கு எம்ஜிஆர் தான் காரணம், தங்க விலை விழுந்ததுக்கு. அப்போ இருக்கிற மக்களுக்கு தங்கம் உலக பொருளாதாரத்தின் மையமாக வைத்துத்தான் விலை ஏறுகிறது. இங்கு என்ன விலையோ அமெரிக்காவிலும் அதே விலை உலகம் முழுவதும் இருக்கும். சவுதி அரேபியாவிலேருந்து ஒவ்வொரு பாகிஸ்தான்லேருந்து இலங்கையிலேருந்து பங்களாதேஷிலேருந்து எல்லா இடத்திலும் இதுதான் விலை. அப்போ மோடி தான் அதுக்கு காரணமாக இருந்தால் பங்களாதேஷில் விற்கிறதுக்கு அந்த பிரதமரை ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா? ஸ்ரீலங்காவை பிரதமரை ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா? ட்ரம்ப்பில் போய்கிட்டு இங்கே ஏறிச்சுன்னு சொல்லுவீங்களா? இது உலக பொருளாதாரம், உங்களுக்கு புரியாதா அது? அப்போ மக்களை ஏமாத்துகிற வேலை தானே நீங்கள் பேசுனது.